அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 சிலபஸில் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஐஎன்எம் அதாவது இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் வந்து இருக்குது. அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கக்கூடிய தேசியத்தின் மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பாடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது. பாடமாக வந்து இருக்கும், முக்கியமான பாடம். ஸோ இந்த கிளாஸில் ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். ஓகே, தேசியத்தின் எழுச்சி. அதாவது நம்ம இந்தியா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்து இருந்துச்சு, அதாவது ஆங்கிலேயர் கண்ட்ரோலில் வந்து இருந்துச்சு. எப்போ மக்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து எப்போ வந்து போராடினாங்க, அதுக்கு என்னென்னலாம் வந்து முயற்சிகள் எடுத்தாங்க அப்படிங்கிறதான் இந்த பாடத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு தேசியம் அப்படின்னா என்ன? தேசியம் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருத்தல் அப்படிங்கிறதான் பொருள். நம்ம இந்தியாவில் இந்த தேசியம், அந்த மக்களோட எழுச்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கம் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகப்பே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அப்போ அதுக்கு முன்னால் இல்லையா சார் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு முன்னால் இருந்துச்சு, பட் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் வந்து புரட்சி வந்து பண்ணாங்க. பட் இந்த இந்திய தேசிய இயக்கம் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து போராட ஆரம்பித்தாங்க. சரியா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1915 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, நம்ம மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து திரும்புகிறாரு. எந்த வருஷம்? 1915. சரியா? நம்ம இந்தியாவுக்கு திரும்பி இந்தியாவில் நிறைய சத்தியாகிரகம் பண்ணார், நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமை ஏற்கிறார். அவர் தலைமை ஏற்றதுக்கப்புறம் இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா காந்தி தாத்தா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வந்து இருந்தார். அவர் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் வந்து இருந்துச்சு. அதனால் அவரே இந்திய தேசிய இயக்கத்துக்கு தலைமை தாங்கினதுனால மக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போராட வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரியா? காந்திக்கு முன்னால், மகாத்மா காந்திக்கு முன்னால் காலனி ஆதிக்கம் சுரண்டல் குறித்து இந்தியர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான முயற்சி மேற்கொண்டவர்கள். ஆக்சுவலாக காந்தி தாத்தா வந்தது 1915 அப்புறம் தான் வந்து வந்தார். அதுக்கு முன்னால் இந்த காலனி ஆதிக்கம் அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரோல். சரியா? இவங்களோட அந்த கண்ட்ரோலை பற்றி நம்ம இந்தியர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், இதை மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இதில் குறிப்பிட்ட தலைவர்கள் இவங்க. சரியா? ஓகே, நம்ம தேசியம் எழுச்சி பெறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குப்பா. சும்மாலாம் வந்து தேசியம் வந்து எழுச்சி பெற்றாது. எழுச்சி மீன்ஸ் என்ன அப்படின்னா எல்லாரும் போராடிட மாட்டாங்க. சரியா? நம்மளுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்ட்டு கம்முன்னு தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் மக்கள் வந்து தள்ளப்பட்டாங்க, கண்டிப்பாக போராடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தள்ளப்பட்டாங்க. அதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சமூக பொருளாதார பின்னணி. அதில் புதிய நில உடைமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். நில உடைமை ஆக்சுவலாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு முன்னால் நிலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாலாம் பார்க்கப்பட்டது கிடையாது. பிரிட்டிஷ் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் தான் நிலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. பாருங்கள், இந்தியாவின் மரபு சார்ந்த நில உடைமை ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்டது. முந்தைய காலங்களில் நிலவரியானது விளைச்சலை மையமாக கொண்டு செயல்பட்டது. அதாவது நம்ம பிரிட்டிஷ் வந்ததுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரி வந்து கட்டணும். ஒரு நாடு இருந்தால் கண்டிப்பாக டேக்ஸ் வந்து கட்டணும். அந்த டேக்ஸ் வந்து எப்படி கட்டுவாங்க அப்படின்னா, இப்போ விளைச்சல் வந்து இருக்குது அப்படின்னா கட்ட போகிறான், விளைச்சல் இல்லைன்னா கட்ட மாட்டான். அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ விளைச்சல் நடந்தாலும் சரி நடக்கலானாலும் சரி எனக்கு கண்டிப்பாக வரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா மக்கள் எங்கே போவாங்க? இப்போ உள்ள நிலைமைப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்தில் ஒன்றும் அவ்வளோ வந்து இப்போ இதுக்கே வந்து வர மாட்டேங்குது. அப்போல்லாம் ஒன்றுமே வந்து வராது. அப்போ கட்டுன்னு எப்படி கட்ட முடியும்? மக்களால் கட்ட முடியல. அது ஒரு காரணமாக இருக்குது. பாருங்கள், இந்த நில வரிக்காக நிலத்தையே விற்கிற நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. எதுக்கு நம்ம வந்து வராத நிலத்தில் வந்து காசை போட்டுக்கிட்டு பெருசாக நிலத்தை விற்றுருவோமே அப்படிங்கிற மாதிரி நிலத்தை விற்கிற அளவுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வட்டிக்கு பணம் வாங்குறாங்க. வட்டிக்கு பணம் வாங்கி நிலவரி வந்து கட்டுறாங்க. அடுத்த விளைச்சல் வந்தால் தானே இந்த வட்டியை வந்து கொடுக்க முடியும். இல்லை அப்படின்னா வட்டி வந்து கொடுக்க முடியாது இல்லையா? திரும்ப வட்டிக்கு பணம் கொடுத்து என்ன பண்ணுவான்? அந்த நிலத்தை பிடிக்கிட்டு போயிடுவான். இந்த மாதிரி தான் வந்து மக்கள் வந்து இந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னால் நிலத்தில் தனி சொத்துரிமை கிடையாது. ஆங்கிலேயருக்கு பின்னால் தான் நிலம் விற்பது அப்படிங்கிறது பழக்கமாக இருக்குங்கிறாங்க. நிலத்தை பெருசாக பார்க்கல நம்ம மக்கள். ஆனால் இந்த ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நிலத்தை விற்கிறதுக்கு நிலைமைக்கு வந்து போகிறான். சரியா? ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், ஆங்கிலேயரோட கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை. கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை சார், கட்டுப்பாடற்ற வணிகம் அவன் வச்சுருந்தா நம்மளுக்கு என்ன சார் பிரச்சனை? நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் இந்திய கைவினை கலைஞர்கள் பாதிப்படைகிறாங்க.
ஒன்றும் இல்லை, இப்போ சைனா ப்ராடக்ட் நிறையா நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்தியாவில் தொழில் பண்ணுறவங்க நஷ்டப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இங்கிலாந்தில் தொழில் புரட்சி வந்து ஏற்பட்டுச்சு அந்த காலத்தில். அந்த தொழில் புரட்சி ஏற்பட்டதுக்கப்புறம் இந்த கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு லெவல்லாம் கிடையாது, எவ்வளோக்குள்ள நீ வந்து வாணிகம் பண்ணணுமோ அவ்வளோக்குள்ள வாணிகம் பண்ணு அப்படிங்கிறதான். பருத்தி, சணல், பட்டு இதெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா கச்சா பொருளாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் கச்சா பொருளாக ஏற்றுமதி பண்ணி அங்கே இந்த பருத்தி, சணல், பட்டு எல்லாத்தையுமே வந்து ட்ரெஸ்ஸாக மாற்றி ஏதாவது ஒரு ப்ராடக்டாக மாற்றி திரும்பவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கே கொண்டு வராங்க. அப்போ நம்மள்கிட்ட கம்மியான விலைக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே போயிட்டு மதிப்பு கூட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா விலைக்கு வந்து விற்கிறாங்க. அதேமாதிரி வந்து பாருங்கள், அவுரி உற்பத்தி செய்ய இந்தியர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஆக்சுவலாக இந்த அவுரி செடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ இவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயம் தயாரிக்கிறதுக்கு அது வந்து தேவைப்படுது. அப்போ நம்ம இந்தியர்கள் நிறையா நிலம் வந்து வச்சுருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னால் நிலத்தில் நெல் வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ நெல்லெல்லாம் போட வேண்டாம், நீ என்ன ஒன்று கட்டாயமாக அவுரி வந்து ஒரு பார்ட் வந்து நீ போடணும் அப்படிங்கிறாங்க, கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா 1859-60 காலகட்டத்தில் பெங்கால், அதாவது வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ கழகமே ஏற்பட்டிருக்குது. புரட்சியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா என்னோட நிலத்தை நீ வந்து பால் பண்ணுறேன், உனக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அவுரி வந்து போடுறேன், ஆனால் எனக்கு வந்து விளைச்சல் வந்து இருக்காது, கம்மியான ரேட்டுக்கு தான் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க. ஸோ அது வந்து யாருக்கு நட்டம் அப்படின்னா விவசாயிகளுக்கு நட்டம். இண்டிகோ புரட்சியின் விளைவாக விவசாயிகள் பண்ணையார்களை வடக்கு வங்காளத்திலேருந்து வெளியேற்றினர். ஸோ இண்டிகோ கழகம் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ பண்ணையார் அப்புறம் தூக்கு, அவங்க தானே நிலத்துக்கு வந்து டாமினேட் பண்ணுறாங்க, அவனை அப்புறம் தூக்கு, அவனை அப்புறம் நம்ம அனுப்பிவிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு வங்காளத்துக்கு வந்து அனுப்பிவிட்டாங்க. இது ஒரு காரணம். அடுத்து வந்து பாருங்கள் பஞ்சம். ஸோ பஞ்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பஞ்சம் அந்த காலத்தில் 1770 1900 இந்த காலப்பகுதியில் பஞ்சத்தால் இறந்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் 25 லட்சம் பேர். பஞ்சத்தால் மட்டும், ஒன்றும் இல்லை, விவசாயம் இல்லை, சரியா, மழை பெய்யலை, இந்த மாதிரி பஞ்சம். 1793 1900 வரைக்கும் போர்களில் மரணம் அடைந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 5 லட்சம். அப்போல்லாம் போர்கள் வந்து சாதாரணமாக இருக்கும். அப்போ 5 லட்சம் பேர் போர்லேயே வந்து இறந்து போயிருக்காங்க. 1891 1900 வரைக்கும் வெறும் 10 வருஷம்தான். இந்த 10 வருஷத்தில் பஞ்சத்தால் எத்தனை மில்லியன் மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னா 19 மில்லியன் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இறந்துருக்காங்க. மெட்ராஸ் டைம்ஸ் ஆசிரியர் வில்லியம் டிக்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமான ஒன்று, மெட்ராஸ் டைம்ஸோட ஆசிரியராக வில்லியம் டிக்பை இருந்தார். அவர் குறிப்பிட்டிருக்காரு 19 மில்லியன் மக்கள் வந்து இந்த 10 வருஷத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் கொத்து கொத்தாக இறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்காரங்க, அதாவது நம்ம ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் பல மில்லியன் டன் கோதுமையை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணுறான். இங்கே மக்கள் செத்தா என்ன பண்ணால் எனக்கு தேவை வாணிகம் தான், நான் வந்து மேலே ஏற்றுறேன். நம்ம மக்களுக்காக ஒரு துளி கூட எதுவுமே வந்து பண்ணலை. அதனால தான் மக்கள் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1866 ஒரிசாவில் வந்து ஒரு கடுமையான பஞ்சம் வந்து வருது. அந்த ஒரிசா பஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மக்கள் இறந்து போகிறாங்க. 1.5 மில்லியன் மக்கள் இறந்து போகிறாங்க. ஆனால் அதே டைமில் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறான் அப்படின்னா 200 மில்லியன் பவுண்டு அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணுறான். பாருங்கள், நம்ம மக்கள் இங்கே அரிசி இல்லாமல் சாகுறான், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அங்கே ஏற்றுமதி பண்ணுறான். 200 மில்லியன் பவுண்டு அரிசியை வந்து ஏற்றுமதி பண்ணுறான். இதை காரணம் காட்டிய ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக தாதாபாய் நவ்ரோஜி, ஒரு முதுபெரும் தலைவர், தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவின் வறுமை குறித்த தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார். அவர் இந்த வறுமை குறித்த ஆய்வை தொடங்குறதுக்கு காரணமான நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஒரிசா பஞ்சம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாருங்கள் 1876 78 இந்த காலகட்டத்தில் பருவமழை இல்லை, மழை இல்லை. மழை இல்லாதனால மெட்ராஸில் கடுமையான பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்குது. ஒரிசா பஞ்சத்தப்ப ஆங்கிலேயர் என்ன பண்ணா தலையிடா கொள்கை, நீ என்ன வேணால் பண்ணு, நான் என்னோடய வேலையை பார்க்குறேன் அப்படின்னு பண்ணானா அதே தலையிடா கொள்கையை தான் லிட்டன் பிரபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா மெட்ராஸ்லேயும் பின்பற்றாரு. மதராஸ் மாகாணத்தில் மட்டும் 3.5 மில்லியன் மக்கள் இந்த பஞ்சத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இறந்து போயிருக்கிறாங்க. அடுத்து இது ஒரு காரணம். அடுத்து வந்து பாருங்கள் ஒப்பந்த கூலி தொழிலாளர். சரியா, இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் அடிமை முறை அப்படிங்கிறது இருந்துச்சு. அடிமையாக வந்து வச்சுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த அடிமை முறை வந்து என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு. பாருங்கள், ஆங்கிலேய அரசோட காலனிகளான சிலோன், மொரீஷியஸ், பிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா
இந்த பகுதிகளில் காப்பி தோட்டம் இருக்குது, தேயிலை தோட்டம் இருக்குது, கரும்பு தோட்டம் இருக்குது. இதெல்லாம் வந்து அறிமுகம் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக தொழிலாளர்கள் தேவைப்பட்டிருக்குது. என்ன பண்ணுறாங்க, தொழிலாளர்கள் தேவைப்பட்டிருக்கு. அப்போ நம்ம இந்தியாவில் மக்கள் வந்து அப்போதே நிலைமைக்கு 30-40 கோடி மக்கள் வந்து இருப்பாங்க. சரி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கூப்பிட்றப்ப நம்ம மக்கள் மறுத்தாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. ஏன்னா என்னோட சொந்த இடத்த வச்சுட்டு நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1815 சிலோனோட ஆளுநர், சிலோன்னா இலங்கை சரியா, சிலோனோட ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு. எப்படி இல்லைன்னா, எப்பா எனக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுது, ஒப்பந்த கூலி தொழிலாளர் தேவைப்படுது, ஸோ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு மதராஸ் ஆளுநர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அவர் தஞ்சாவூர் கலெக்டருக்கு அனுப்பிவிட்றாரு. தஞ்சாவூர் கலெக்டர் கேட்டு பார்க்குறாரு. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இல்லைல்ல நாங்களாம் வரமாட்டோம், நாங்கள் வரணும் அப்படின்னா காசு கொடுங்க, போனஸ் கொடுங்க, அட்வான்ஸ் கொடுங்க, ஊக்கத்தொகை வழங்காமல் கூலி தொழிலாளர் அனுப்புவது சிரமம் அப்படின்னு சொல்லி தஞ்சை கலெக்டர் வந்து சொல்லிட்டார். ஆனால் இப்போ மக்கள் வந்து போக மறுத்துட்டாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் வந்து பாருங்கள், அடுத்து 1833 1843 கடுமையான பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்குது. அப்போ அந்த பஞ்சத்தில் நம்ம இங்கேருந்து இறந்து போகிறதுக்கு நம்ம பேசாமல் கூலி தொழிலாக போயிடலாம், அங்கே சோறாவது போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேய அரசு சொல்லாமலே தானாகவே நானே வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கப்பா. பாருங்கள், பஞ்சத்தின் காரணமாக மக்கள் கூலிகளாக புலம்பெயர்ந்து செல்லும் நிலை வந்து உருவாயிருச்சு. இலங்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி தேயிலை தோட்டங்களில் கூலிகளாக வந்து போயிருக்காங்க. அதனால தான் இலங்கையில் தமிழ் பேசுகிறாங்க. 1843 வந்து பார்த்திங்கன்னா அடிமை முறை வந்து ஒழிக்கப்பட்டுருச்சு. பாருங்கள், இதுக்கு முன்னால் வரைக்கும் அடிமை முறை அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு, என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆனால் இந்த அடிமை முறை ஒழிக்கப்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம கூலி தொழிலாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ரொம்ப ஜோராக வந்து நடந்திருக்குது. 1837 தமிழ்நாட்டிலேருந்து இலங்கை காப்பி தோட்டங்களுக்கு குடிப்பெயர்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 10,000 பேர். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் 10,000 பேர் அப்போ உள்ள நிலைமைக்கு வந்து போயிருக்காங்க. 1877 பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்குது. அப்போ இலங்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,80,000 தமிழ் கூலிகள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த பஞ்சம் வர்றப்பெல்லாம் வந்து ஓடி போயிடுறாங்க நம்ம மக்கள். இலங்கை மட்டும் இல்லை, மொரீஷியஸ், கரீபியன் தீவுகள், ட்ரினட், பிஜி, தென்னாப்பிரிக்கா, இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம மக்கள் குடிபெயர்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த நாடுகள் எல்லாமே தமிழ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்குது. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், 1843 மொரீஷியஸில் 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் குடியேறியிருக்கிறாங்க. அந்த நூற்றாண்டோட இறுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 லட்சம் தொழிலாளர்கள் மொரீஷியஸில் குடியேறியிருக்கிறாங்க. மொரீஷியஸில் சரியா? ஓகே. அப்போ இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையும் ஒரு வகையில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்கள், மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும். நம்மளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மக்கள் அறிவு பெற்று ஆங்கிலேயருக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி, பிரிட்டிஷ்காரன் வாரத்துக்கு முன்னால் நம்ம ஊரில் கல்வி இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சு. ஆனால் மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற நடைமுறை வந்து இருந்துச்சு. பாருங்கள், அப்போல்லாம் உயர்தர கல்விக்கூடங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வித்யாலயம்னு சொல்லுவாங்க, சதுஷ்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னா பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும், பிராமணர்கள் மட்டும் தான் டீச்சராக இருப்பாங்க அப்படிங்கிற நடைமுறை வந்து இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் கல்வி கற்றுக்கிட்டாங்க. பெண்களுக்கு படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது, அந்த காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ்காரன் வந்துட்டான். பிரிட்டிஷ்காரன் எல்லாத்துக்கும் பாடம் சொல்லித்தரணும்னு நினைக்கிறான். ஏன் சொல்லித்தரணும்னு நினைக்கிறான் அப்படின்னா நம்ம மக்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம பாடமே சொல்லி கொடுத்துருவோம்டா, நம்ம வந்து இவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள், மெக்காலே கல்வி முறை. ஆங்கிலேயர்களுக்கு கல்வி கற்ற பணியாளர்கள் தேவைப்பட்டனர். பாருங்கள், படித்த ஆள் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுறான். இப்போ படித்த ஆள் தேவைப்படுறான் அப்படின்னா ஏன் சார் நீங்கள் இங்கிலாந்துலேருந்து இறக்கலாம்ல அப்படின்ட்டு. இங்கிலாந்துலேருந்து இறக்கலாம், சம்பளம் அதிகமாக கேட்பான்ல, புரியுதா? இப்போ இதுவே நம்ம இந்தியாவுக்குள்ளேனா சம்பளம் வந்து கம்மியாக வந்து ஆட்கள் வந்து எடுக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே வந்து கொண்டு வராங்க. இந்த நோக்கத்தில் 1835 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய கவுன்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேய கல்வி சட்டத்தை இயற்றுறாங்க. ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் டிபி மெக்காலே அப்படிங்கிற ஒரு நபர். அவர் தான் அதை வந்து வடிவமைக்கிறார். இப்படி தான் இருக்கணும், பாடத்திட்டம் இப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1835 காரணமாக தான் பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. 1857 வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பாயில், சென்னையில், கல்கத்தாவில் 3 இடத்துலையுமே பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டிருக்குது. இந்த 3 இடமே பிரிட்டிஷ்காரனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட இடமா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்கள பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் சொல்லியிருக்கான். நம்ம ஊரில் படித்தவொடனே பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அடுத்து வந்து பாருங்கள், டிபி மெக்காலே.
ஸோ டிபி மெக்காலே இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம், இவர் தான் வந்து இந்த கல்வி கொள்கையை வந்து வடிவமைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. 1834 1838 வரைக்கும் கவர்னர் ஜெனரல் நம்ம இந்தியாவில் வந்து இருந்திருப்பார். அவரோட ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர் தான் இந்த டிபி மெக்காலே. மெக்காலே இந்தியாவுக்கு வருவதுக்கு முன்னாலேயே ஒரு குழு வந்து உருவாயிருக்குது. என்ன அப்படின்னா 1823 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு அப்படிங்கிறது. ஆனால் அந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து வருது. என்ன அப்படின்னா எந்த மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழிகாட்டுவது தான் இந்த குழுவோட பொறுப்பு. சரியா, கிழக்கிலே இல்லை, கிழக்கிந்திய கம்பெனி. இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் 2 குழுக்காக வந்து பிரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா ஒன்று கீழ்திசை குழு, இன்னொன்று ஆங்கில மரபு குழு. கீழ்திசை குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது பிராந்திய மொழிகளில் தான் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. பிராந்திய மொழினா இப்போ ஒடிசா இருக்குன்னா ஒடிசா மொழியில், தமிழ் இருக்குன்னா தமிழ் மொழி, இந்தி இருக்குன்னா இந்து மொழி, அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கில மரபு குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலை கல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆங்கிலத்தில் தான் இருக்கணும், ஆங்கிலத்தில் தான் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில வழியில் கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. மெக்காலே பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா இந்த ஆங்கில மரபு குழுவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ 1835 இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் வந்து வெளியிடுறாரு. அதுக்கு பேர் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆங்கில வழியில் தான் நீ ஹையர் ஸ்டடீஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சண்டை போடுறாரு. அதே மாதிரி ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க மெக்காலே வந்து விரும்பினார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆங்கில மரபு குழுவை ஆதரிச்சிருக்காரு. சரியா, ஓகே. நம்ம இந்தியாவில் சரி இவன் வந்து படிப்பை வந்து கொடுத்துட்டான், பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டான். நம்ம மக்கள் படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா பாருங்கள். நிலப்பிறப்புகள், வட்டிக்கு பணத்தை கடன் கொடுப்போர், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லேவாதேவின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலம் பயின்ற இந்திய ஆங்கிலேய பணியாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கற்றறிந்த மத்திய தர வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் கொடுத்த கல்வியில் படிச்சுக்கிறாங்க. பட் நம்ம மக்கள்கிட்ட நாட்டுப்பற்ற வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. நவீன கற்றறிந்தோர் பிரிவை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, பெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு சில இயக்கங்களை உருவாக்குறாங்க. இயக்கங்களை உருவாக்கி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மேலை நாட்டு அறிஞர்கள் யார் யார் அப்படின்னா ஜான் லாக், ஜேம்ஸ் ஸ்டூவர்ட், மாஜினி, கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பெயின், மார்க்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மேலை நாட்டு அறிஞர்கள், இவங்கெல்லாம் பெரிய தத்துவவாதி. அவங்க சொன்ன தேசியம், மக்களாட்சி, இந்த தத்துவ கருத்துக்களை இவங்கெல்லாம் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஓகே, இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. இதனால் நம்ம இந்தியாவில் உருவான சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் ராஜாராம் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 1828 உருவாக்குனார். ஆத்மராம் பாண்டுரங் பிராத்ரா சமாஜம் அப்படிங்கிற அமைப்பை 1867 உருவாக்குனார். சையத் அகமது கான் அலிகார் இயக்கம், சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் 1875, சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண இயக்கம். ஸோ இத்தனை விஷயங்கள் இதுக்கு மேலே இருக்குது. பட் ஜஸ்ட் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கு மட்டும் பார்த்துக்கலாம். சரியா, இத்தனை விஷயங்கள் உருவாயிருக்குது இந்த கல்வியின் காரணமாக. அடுத்து வந்து பாருங்கள், நம்ம தேசிய எழுச்சிக்கு வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் 1857 குறித்து ஓயாத நினைவுகள். ஆக்சுவலாக 1857 புரட்சி அப்படிங்கிறது தனியாக வந்து வரும், அது ஒரு தனி பாடமே வந்துருக்கும். என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் நிறைய அடக்குமுறை வந்து கொண்டு வருவான். அதை தாங்காத மக்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புரட்சி வந்து பண்ணுவாங்க. அதை ஆங்கிலம் வந்து அடக்கிடுவான். அதுதான் வந்து இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு டைமாக ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், 1857 பேரெழுச்சியே இந்திய தேசியத்தோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1857 ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஆங்கில படைகளால் டெல்லி முற்றுகையிடப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி பம்பாய் மாநிலத்தோட முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட எதிர்கால அரச பிரதிநிதி சர் ஜான் லாரன்ஸுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு. யார் எழுதுறா? எல்பின்ஸ்டன் சர் ஜான் லாரன்ஸுக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா நண்பன் பகைவன் வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டது. கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவை மிஞ்சி விட்டோம். நாதிர்ஷா படையெடுப்பு நம்மளுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலில் வந்து நடந்திருக்கும். சரியா, சுல்தான்கள் பீரியடில் வந்து நடந்திருக்கும். அந்த படையெடுப்பையே நம்ம வந்து மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, லெட்டரில் இருக்காங்க. பாருங்கள் எப்படிலாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். சரியா,
அடுத்து இனப்பாகுபாடு. ஆக்சுவலாக ஆங்கிலேயர் வெள்ளை இனம், நம்ம வந்து கருப்பினத்தில் தான் வந்து வருவோம், சரியா? அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் இனப்பாகுபாடு கொள்கையை வந்து பின்பற்றுறாங்க. அரசு உயர் பதவிகளில் இந்தியர்கள் பணியமர்த்தப்படவில்லை. ஃபுல்லாக பிரிட்டிஷ்காரனே வச்சுக்கிறான், நம்மளை வந்து கீழ்நிலை விஷயத்துக்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், குடிமைப்பணி, அதாவது கலெக்டர் வேலை, சரியா? இந்த குடிமைப்பணிக்கு வயது வந்து 21 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நிர்ணயம் பண்ணாங்க. நம்ம ஆளுங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 19 அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் செஞ்சுட்டாங்க, சரியா? ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், இந்தியர்களுக்கு எதிரான அடக்குமுறை சுரண்டல் நடவடிக்கை. இது யார் கொண்டு வராங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் கொண்டு வரது. என்னென்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A என்ன சொல்லுது அப்படின்னா அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் அப்படின்னு சொல்லுது. அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் எதுக்காக? நம்ம இந்தியர்களுக்காக நிறையா போராட்டம் பண்ணுறாங்க, அப்போ இவங்களை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பத்திரிகைகளை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் 1878. அப்போ பிராந்திய மொழி சட்டம் எப்போ அப்படின்னு கேட்டால் 1878. அதே மாதிரி ரிப்பன் பிரபு வந்து அரச பிரதிநிதியாக இருந்தப்ப இல்பர்ட் மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதா மூலமாக இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் வாங்கினாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரர் என்ன சொல்கிறான் அப்படின்னா அது எப்படி இந்தியர்கள் நம்மளை வந்து விசாரணை பண்ணலாம், ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்கூடாது அப்படின்ட்டு சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பேக் அடிக்க வச்சாங்க, இந்த இல்பர்ட் மசோதாவை, சரியா? திருத்தம் பண்ணிட்டாங்க. ஓகே. அடுத்து பத்திரிகைகளோட பங்கு. பத்திரிகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ராஜாராம் மோகன் ராய் வங்கமொழி பத்திரிகை ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காரு, சம்மத் கௌமுதி அப்படிங்கிறது 1821. ஸோ பத்திரிகைகள் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நார்மலாக இப்போல்லாம் உங்களுக்கு வந்து சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா வந்துருக்கு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துருக்கு. ஸோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா நீங்கள் நிறையா பார்த்துருவீங்க. அப்போல்லாம் வந்து ஒரு நியூஸை வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமமான ஒன்று, வெளியே கொண்டு போகவே முடியாது. அப்போ ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது, இந்த பத்திரிகைகள் மூலமாக தான், சரியா? ஸோ அந்த பத்திரிகையை ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சம்மத் கௌமுதி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து உருவாக்குறாரு 1821. அடுத்து பாரசீக மொழி பத்திரிகை மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறது, சரியா? ஓகே. அடுத்து வேறு என்னென்ன பத்திரிகைலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அமிர்த பஜார், தி பாம்பே கிரானிக்கல், இந்தியன் மிரர், தி இந்து, சுதேசமித்திரன், இந்த பத்திரிகைகள்லாம் இந்த சுதேச எழுச்சிக்காக பாடுபட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்தியாவின் பழம் பெருமையை வழங்குதல். ஆக்சுவலாக வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் இந்த அறிஞர்கள் ஆய்வு மேற்கொள்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற இலக்கிய நூல்கள் இருக்கும் இல்லையா, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க, சரியா? ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், இந்த தேசியத்தோட குறிக்கோள் அப்படிங்கிறது இந்திய குணநலன்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும், இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த கோஷ் வந்து எழுதியிருக்காரு, சரியா? அடுத்து இந்தியாவில் சங்கங்கள் உருவாதல். சங்கம் ஆக்சுவலாக ஒரு நார்மலாக இப்போ தனி ஆளாக நீங்கள் வந்து போராடினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது, எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. இதுவே சங்கத்தின் மூலமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ சங்கம் வந்து ஃபஸ்ட்டு சங்கம் என்ன அப்படின்னா இந்தியாவில் சென்னை வாசிகள் சங்கம், நம்ம தமிழ்நாட்டில். இது என்ன சொல்லுவாங்கன்னா MNA அப்படின்னு சொல்லுவாங்க, MNA அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அதாவது 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வணிகர்கள் தான் இருப்பாங்க. மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைபாடுகளை எடுத்துரைப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சிகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சென்னை வாசிகள் சங்கத்தை. ஓகே. சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினர் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் மேனாக சேர்ந்து இந்த அமைப்பு வந்து உருவாக்குறாங்க. கம்பெனியோட நிர்வாகத்தில் வருவாய், கல்வி, நீதி ஆகிய துறைகளில் இருக்கிற குறைபாடுகளை இவர்கள் இந்த அமைப்பின் மூலமாக ஆங்கிலேயருக்கு தெரியப்படுத்துகிறாங்க. சென்னையில் மிக முக்கிய வணிகர், அவர் பேர் என்ன அப்படின்னா கஜிலு லட்சுமி நரசு செட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் இந்த அமைப்பு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தார். அதே மாதிரி இவர் இறந்ததுக்கப்புறம் இந்த அமைப்பு இல்லாமல் போயிடும். இந்த அமைப்பு தன்னோட குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே போய் முன்வைக்கிறாங்க, சரியா? அதுக்காக இங்கேருந்து அங்கே போக மாட்டாங்க, சொல்லுவாங்க, சரியா? இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி குறித்து விவாதம் செய்தது. 1853 பட்டய சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாலே இது வந்து நடந்திருக்குது. சென்னை வாசிகள் சங்கத்தோட மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்குது. இந்திய சீர்திருத்த கழகத்தோட தலைவர் HT செய்மோர் அப்படிங்கிறவர் அக்டோபர் 1853 சென்னை வந்திருக்கிறாரு. அப்போ அவர் வந்து ஒரு சில இடங்களை பார்வையிட்டிருக்கிறாரு. என்னென்ன இடங்கள் அப்படின்னா குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி.
பார்வையிட்டு போகிறாரு. இருந்தாலும் 1853 பட்டை சட்டம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி தொடரணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனி வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து திரும்ப இது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது தொடர்றதுக்கு அனுமதி வந்து வழங்கிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டா, இப்போ நீ தொடர அனுமதி பண்ணிட்ட, ஆனால் நம்ம இந்த மெட்ராஸ் நைட்டிஸ் அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு சொந்தமான பகுதிகள் மகாராணியோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்க. கம்பெனிக்கில் வந்து இருக்க வேண்டாம், டைரெக்டாக ராணியோட கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. சண்டை கிடையாது, அமைதியான முறையில் போராட்டம். இந்த எம்என்ஏ பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கம்பெனியோட ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை 14,000 நபர்களால் கையெழுத்திடப்பட்ட 2வது மனுவை ஆங்கிலேய பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் அதை பெருசாக கண்டுக்கலை. 1866 லட்சுமி நரசு செட்டி இறந்து போகிறாரு. ஸோ 1881 இந்த அமைப்பு இல்லாமையே போயிடுச்சு. எம்என்ஏ அப்படிங்கிறது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது. அடுத்ததாக சென்னை மகாஜன சங்கம். ஸோ மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்லுவாங்க, எம்எம்எஸ். சென்னை வாசிகள் சங்கம் செயலிழந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு தேவைப்படுது அப்படின்னு நினச்சாங்க. அதனால் 1884 மே மாதம் சென்னை மகாஜன சங்கம் வந்து உருவாக்குனாங்க. 1884 மே 16 தொடக்க விழாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான பிரமுகர்கள் பங்கேற்றுக்கிறாங்க. யார் அப்படின்னா, சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா, பாலாஜிராவ், சேலம் ராமசாமி. சென்னை மகாஜன சபையோட பிராந்திய மாநாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைபெற்றிருக்குது. இது நடந்ததுக்கப்புறம் அப்போ ஐஎன்எம் வந்து உருவாக்கிடுவாங்க, அதாவது ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், அதன் தலைவர்கள் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாட்டில் கலந்துக்கிட்டு இந்த மெட்ராஸ் மகாஜன சபா இருக்கு இல்லையா, அதை இந்திய தேசிய காங்கிரஸோட சேர்த்துட்டாங்க. இனிமேல் நாங்கள் வந்து தனி கிடையாது, இனிமேல் உங்களோட நாங்கள் சேர்ந்துடுறோம்னு சொல்லி சேர்ந்துட்டாங்க. அதோடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மெட்ராஸ் மகாஜன சபா ஐஎன்சியில் ஐக்கியமாயிடுச்சு. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து வரும் இந்திய தேசிய காங்கிரஸில். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் 1875 இறக்குமதி, சரியா, நம்ம இந்தியாவில் இறக்குமதி ஆகிற பருத்தி இலை துணிகளில் இறக்குமதி வரி கண்டிப்பாக விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுளி ஆலை உரிமையாளர் இயக்கம் வந்து நடத்துகிறாங்க. சரியா, இறக்குமதி எங்கேருந்து மேலே, அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு இந்த பருத்தி இலை துணிகள்லாம் வந்து கொண்டு வரான். அப்போ அந்த துணிகளுக்கு நீ வரி வந்து போடுங்க, நீங்கள் வரி போடாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. 1877 அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா முழுக்க ஓங்கி ஒழிச்சிருக்குது. சரியா, அதுக்கப்புறம் 1878 வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டார மொழி பத்திரிகை சட்டத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றிருக்குது. 1883 இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் வந்து நடைபெற்றிருக்குது. ஆனால் இந்த போராட்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் நடந்துச்சு. ஸோ ஒருங்கிணைக்கிறதுக்கு சரியான தலைமை வந்து இல்லை, ஒரு இயக்கம் வந்து இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு, எப்பா இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருந்தால் தான் நம்ம சொல்கிறத வந்து அவங்க கேட்பாங்க. அது யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னா பிரிட்டிஷ்காரன் தான் சொல்லித்தரான். யார் அப்படின்னு கேட்டால் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற ஒரு பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமை பணி அதிகாரி, ஒரு கலெக்டராக இருந்தவர். சரியா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிசம்பர் 1884 சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம ஞான சபையோட ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குறாரு. அப்போ தான் அவர் வந்து இந்த கருத்தையே சொல்கிறார், ஒரு தேசிய இயக்கம் உருவாக்குங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்குங்க அப்படின்னு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஓகே, இவர் சொல்கிறது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் அகில இந்திய அளவில் செயல்படுற ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாக விவாதிக்கிறாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்து எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா அந்த 1884 சென்னையில் தான் வந்து உருவாகிருக்குது. சரியா, பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 மறு வருஷம் டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா பம்பாய் தான். முதல் மாநாடு பம்பாய், 2வது மாநாடு கல்கத்தா, 3வது மாநாடு சென்னை. ஓகேவா? ஓகே. இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி இருந்தார். அதாவது WC பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, முக்கியமான ஒன்று.
ஓகே, இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட பணிகள் என்ன பணிகள் அப்படின்னா, மனு கொடுக்கறது, ஐயா எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து தேவைப்படுது, ஸோ நீங்கள் கொடுங்க அப்படின்னு மனு கொடுக்கறது, விண்ணப்பம் அனுப்புவது, இந்த விஷயத்தை மட்டும்தான் இந்த ஐஎன்சி வந்து ஸ்டார்டிங்கில் கடைபிடிச்சாங்க. சரியா? அடுத்து இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பது இந்திய தேசிய காங்கிரஸோட நோக்கங்களில் ஒன்றாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸோட முக்கியமான நோக்கங்கள், கோரிக்கைகள் என்ன இருந்துச்சு? ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு, அதாவது அரசாங்கத்தில் நாங்கள் வந்து பங்கேற்கணும், ஸோ நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. அடுத்து அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. அடுத்து பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது என்ன? நிலவரி. அந்த நிலவரியை நீங்கள் கொஞ்சம் குறைங்களேன். அதேமாதிரி ஜமீன்தார்கள் வந்து சுரண்டல் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. இறக்குமதி செய்யப்படுற பண்டங்கள் மேலே அதிகமாக வரி வந்து விதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி விதிப்பாங்க? ஏன்னா அவங்களோட பொருள் தானே வருது, விதிக்க மாட்டாங்க இல்லையா? பரிந்துரை செய்கிறாங்க. அடுத்து நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டா, இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் வந்து நடக்கும், குடிமைப்பணி தேர்வு வந்து நடக்கும். இங்கிலாந்தில் தான் நடந்துச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிலாந்தில் நடத்தப்படுற இந்த குடிமைப்பணி தேர்வு இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. அடுத்து நீதித்துறை. இப்போ தான்ப்பா கலெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜஸ்ட்டு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் வந்து பார்க்குறாங்க. இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் அப்படின்னா கலெக்டர் தான் ஜட்ஜாகவும் செயல்படுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கோர்ட்டு தனியாக இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் தனியாக இருக்குது. இதுக்கு முன்னால் அப்படிலாம் கிடையாது. கோர்ட்டும் அவர் தான், கலெக்டரும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நீதியும் ஒன்றா தான் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீதி நிர்வாகமோ தனித்தனியே முற்றிலுமாக பிரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற காங்கிரஸ் வந்து கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. ஓகே, இந்த காங்கிரஸில் தொடக்க காலத்தில் இருந்த ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த காலத்தில் என்ன காலம் அப்படின்னா 1885 1915 வரைக்கும். ஏன் 1915 சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1915 காந்தி தாத்தா வந்துடுவார், அதுக்கப்புறம் காந்திய காலம் வந்துடும். சரியா? ஓகே, இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்த தலைவர்கள் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்குடி பிரிவை சார்ந்தவங்க, பிராமணர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதில் வந்து பாருங்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள், இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸில் அதிகமாக வந்து இருந்திருக்கிறாங்க. இவங்களோட வேலை என்ன? மனு கொடுப்பது, மன்றாடுவது, விண்ணப்பம் செய்வது. ஸோ இந்த வேலையை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிதவாத தேசியவாதிகள் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேரே வந்து வச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் மிதவாதிகள், சாப்பிட்டான ஆட்கள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே 1890 அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ்குள்ளேயே ரெண்டாக வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், அது எப்படி நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத வந்து கேட்டுட்டு வந்து வரீங்க, வெறும் விண்ணப்பம் மட்டும் தான் கொடுக்குறீங்க, நீங்கள் சண்டை போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு சில பேர் யார் அப்படின்னு கேட்டால், பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பா நீ என்னப்பா மனு எழுதுகிற, மன்றாடுற, இதெல்லாம் வந்து செட் ஆகாது, நம்ம சண்டை போடுவோம், சரியா, சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1897 பால கங்காதரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழங்குறாரு. கண்டிப்பாக எனக்கு வந்து என் நாடு சுதந்திரம் வாங்கணும், அதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முழங்குறாரு. 1905 வங்கப்பிரிவினை தீவிரமாக எதிர்க்கப்பட்டது. வங்காளத்தை ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க, கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க, நம்ம மக்கள் ஃபுல்லாக எதிர்க்கிறாங்க. 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டப்ப அதோட 1/3 பங்கு உறுப்பினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகையாளராக தான் இருந்திருக்காங்க. அதிகமாக யாருக்கா? பத்திரிகையாளர்கள் இருந்திருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவோட குரல், அதாவது வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து நடத்தினார். ராஸ்ட் கோப்தார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து நடத்தினார். ரொம்ப முக்கியமானதுப்பா, ராஸ்ட் கோப்தார்லாம் ஏற்கனவே கேட்டாங்க. தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல், ராஸ்ட் கோப்தார் அப்படிங்கிற 2 பத்திரிகை வந்து நடத்துகிறாரு. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பார்த்திங்கன்னா பெங்காலி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. பாலங்காரர்கள் கேசரி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும், மராட்டா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும், 2 பத்திரிகைக்கு ஆசிரியராக தேர்ந்தெடுக்கிறாரு. கேசரி அப்படிங்கிறது மராத்தி மொழி, மராட்டா அப்படிங்கிறது ஆங்கில மொழி. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், தேசிய இயக்கத்தில் மத்திய தர வகுப்பினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் மிக முக்கியமான பங்கை வகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால கங்காதரர் உறுதியாக நம்புகிறாரு. ஆங்கிலேய ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு இவர் வந்து அழைப்பு கொடுக்குறாரு. வாங்கப்பா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாரு.
இவர் பேசுகிறத பார்த்து 1897 ஜூலை 27 திலகர் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழே குற்றம் சாட்டப்படுறாரு. சரியா, குற்றம் சாட்டப்படுறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ தீவிரவாதிகள் பிரிவை வந்து யார் இருக்காங்க அப்படின்னா திலகர் வந்து இருக்கிறாரு. ஆனாலும் என்ன அப்படின்னா ரெண்டாவது உடஞ்சிரும்ப்பா, ஒன்று மிதவாதிகள் இன்னொன்று தீவிரவாதிகள் உடஞ்சிரும். 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்குருவாங்க. சரியா, அப்போ தீவிரவாதிகள் தான் யார் இருக்கா அப்படின்னா திலகர் வந்திருக்காரு. அப்படி இருந்தாலும் மிதவாதிகள் இவரை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் வந்து கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ தாதாபாய் நவ்ரோஜியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கோட்பாடை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னா சுரண்டல் கோட்பாடு. நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வராரு. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுவோர் தாதாபாய் நவ்ரோஜி. 1870களில் பம்பாய் மாநகராட்சி கழகத்துக்கும் நகரசபைக்கும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு பாருங்கள், 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். யார்? தாதாபாய் நவ்ரோஜி. அவர் லண்டனில் இந்தியன் சொசைட்டி, அதாவது இந்திய சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கினார் 1852. முக்கியமான ஒன்று. அடுத்து கிழக்கிந்திய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1866 2 அமைப்புகள் வந்து உருவாக்கியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 முறை இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் 1901. இந்த நூலில் செல்வ சுரண்டல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை முன் வச்சிருக்கிறார். நம்ம இந்தியாவில் இருக்கிற செல்வத்தை சுரண்டிட்டு போயிட்டாங்க. யார் சுரண்டிட்டு போனது? பிரிட்டிஷ்காரன் சுரண்டிட்டு போயிருக்கான். பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர் வசூலிக்கிற, அதாவது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் ஆங்கிலேயர் வசூலிக்கிற வரி இருக்கும் இல்லையா, அதில் நம்ம இந்தியாவுக்கு தான் பண்ணணும். இப்போ ஒரு நாட்டில் வரி கட்டுறாங்க அப்படின்னா அந்த வரி யாருக்கு திரும்ப வரும்? நம்மளுக்கு தானே திரும்ப வரும். ஆனால் நம்ம கொடுக்குற அந்த காலத்தில் கொடுத்த வரி இங்கிலாந்துக்கு போகுது. அது சொன்ன வரி இவர் தான் புக்கில் சொல்கிறாரு. 1835 1872 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக 13 மில்லியன் பவுண்ட் அளவுக்கு இங்கிலாந்துக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கான பணம் இந்தியா வரலை அப்படிங்கிறாங்க. ஏற்றுமதி நாங்கள் செஞ்சுருக்கோம், அதுக்கு ஈடான காசு வரணும்ல, காசு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. தாயக கட்டணம் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 30 மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ரோஜி உறுதிப்பட சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த பாடத்தில் இவ்வளோ தான்ப்பா முக்கியமான பாயிண்ட். நம்ம வேறு பாயிண்ட் வந்து கிடையாது. சரியா, நீ புத்தகத்தை பார்க்குறதுப்பா இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்தாலே வந்து போதுமானது தான். ஓகேவா? இதே மாதிரி அடுத்து ஒரு ஐஎன்எம் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.